வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியையும் கடலை மாவையும் வச்சு அருமையான ஒரு சைட் டிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னும் சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம், சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி கப்பில் தோல் எடுத்த பச்சை பட்டாணி 100 கிராம் அளவுக்கு தோல் எடுத்துகிட்டு போட்டுருக்கேன். தோல் எடுத்தது தான் 100 கிராம் அளவு நான் சொல்லியிருக்கேன். அது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகா அதை சேர்த்துட்டு, சின்ன துண்டு இஞ்சி 2 தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு, ஒரு 6 பல் பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக மையம் வைக்க முடியுமோ மையம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியை கொஞ்சம் கொரகொரப்பாக மையம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு இந்த பச்சை பட்டாணி கடலை மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் குழிவான பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டீமர் பிளேட் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வேக விட்டுக்கலாம். இப்போ அந்த தட்டில் போட்டுட்டு அதை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, சமமாக இருக்கிற மாதிரி. இப்போ இந்த அளவுக்கு சமன்படுத்தி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதித்து வருது. நீங்கள் இது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதை வச்சுட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதை வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தா நம்ம வேக வச்சுருந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகுது. நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தா கை நினச்சி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்குது. இதை வெளியில் எடுத்து ஆற விட்டுருங்க. இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதில் உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பெருசாக இல்லை சிறுசாக எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம சின்னதாக போட்டோம்னா மசாலாலாம் கொஞ்சம் நல்லா ஏறி வரும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை நீங்கள் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைஸில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மிக்சி கப்பில் சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பல்ஸில் போட்டு எடுத்துருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா நேரம் மாறிட்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா நேரம் மாறி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கணும்னா நமக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு பச்சைத்தன்மையும் போயிடும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சுட்டு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போயிட்டு. இப்போ இதில் காரத்துக்கு நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், அது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டாணிக்கு உப்பு சேர்த்துட்டும் கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மல்லித்தூள் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா தண்ணியோட எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதி வரணும். மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மூடி வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நல்லாவே அந்த கிரேவி கொதித்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை பட்டாணி சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணிட்டுங்க. சிம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த
பச்சை பட்டாணியில் இந்த மசாலா காரம் எல்லாம் நல்லா இன்னுமே ஏறிட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு. கிரேவி பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தது நம்ம எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக நீங்கள் மல்லி இலை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கசூரி மேத்தி இந்த மாதிரி எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கையால் அப்படியே நுணுக்கிற மாதிரி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு நல்லா சுவையான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்ரூவாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.